குயிலே குயிலே பூங்குயிலே மரியாதையாக ஓடி போயிரு, வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி தான் அவன் பழம் போடிக்கிட்டு இருக்கு. ஒரு வீடியோ பண்ணி முடிக்க முடியலாட்டியும் பால் வேணுமா, பண்ணு வேணுமா, வெண்ணெய் வேணுமான்னு இவனுங்க தொல்லை, வாட்ரு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு தொல்லை. அடுத்து இந்த காக்கா கத்துறது, குயில் கத்துறது, என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. மனுஷனை நிம்மதியாக ஒரு வீடியோ பண்ண விட்றீங்களாடா. சரி, இன்றைக்கி என்ன கதை? எஸ், ஹேண்ட்லிங் த நார்சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க வேண்டியது இருக்குது நண்பர்களே. அனைவரும் நலமா? எப்படி இருக்கீங்க? பாவம், நலம் விசாரிக்க மறந்துட்டேன். போவோம், நலமாயிருவான், ஏன் கவலைப்படுறீங்க? அங்கே இருக்கோம்ல, விட்டுருவோமா? நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேண்ட்லிங் த நார்சிஸ்ட்டில் வந்து நாம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அந்த ஸ்டெப் 4 ஒர்க் இன் யூ அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். மோர் தேன் நார்சிஸ்ட்டை வந்து இது இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அதெல்லாம் சரி. நாம் என்ன பண்ணுறோங்கிறது தான் இங்கே விஷயம். என்றைக்குமே வாழ்க்கைங்கிறது நாம் என்ன பண்ணுறோங்கிறத வச்சு தான் 80%ங்கிறது இருக்குது. 20% தான் மற்றவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்கிறது. நம்மளை நம்ம மாற்றிக்க முடிந்தால், நம்மளுடைய எமோஷன்ஸை நம்ம சரி பண்ணிக்க முடிஞ்சால், நாம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஹீல் ஆக முடிஞ்சால், நம்மளால் கண்டிப்பாக இதிலேருந்து வெளியே வர முடியும். ஓகே, கவலைப்படாதீங்க, வந்துடலாம். சரி, இன்னைக்கு பார்த்தலாமா இந்த விஷயங்களை பற்றி? வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், எஸ், ஹவு டு ஹேண்டில் திஸ் நார்சிஸ்ட் ஸ்டெப் 4ல் பார்க்க வேண்டியதுங்கிறது, ரொம்ப அமைதியாக உட்காந்து we need to acknowledge the damages. முடிஞ்சால் அதை எழுதுங்க. என்னென்ன விஷயங்களில் நம்ம டேமேஜ் ஆகிருக்கும், ஓகே, இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம டேமேஜ் இருக்கும். why should we address the damage அப்படின்னா, இப்போ ஒரு இன்சூரன்ஸ்க்கு அவங்க வர்றாங்க, எதுக்கு அதை அட்ரஸ் பண்ண விரும்புகிறாங்க? பிகாஸ் we need to validate and we need to அதை சரி பண்ணி அதை வந்து இது பண்ணுறதுக்காக, இல்லையா? அந்த மாதிரி we need to acknowledge each and every damages. அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான், இருந்தாலும் அந்த விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஓகே, இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுறது, இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுறது, ஓகே ஃபைன், இது நடந்திருக்கு, ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து we need to acknowledge each and everything. லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல் கம்பல்ஷன், நமக்குள்ளே இருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒரு முடிவெடுப்பதற்கு நம்மளை டைரக்ட் பண்ணுறதுங்கிறது ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம டைரக்ட் பண்ணணும். ஒன்று லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல் அப்படிங்கிற விஷயங்கள், இன்னொன்று எமோஷ்னல் அப்படின்னு சொல்கிறது. ரேஷ்னல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா விதமான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுத்தறிவுன்னு சொல்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் பின்னாடி போய் இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கிறது, அறிவு சார்ந்து யோசிக்கிறனா வச்சுக்கலாம். ஓகே, நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம ரேஷ்னல் திங்கிங்னு நம்ம சொல்கிறோம். இது பொதுவாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அதை எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணி, ஓகே இதுக்கு இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுது, விச் இஸ் வெரி டிஃபால்ட் திங். பட் எமோஷ்னல் கம்பல்ஷன் ஒன்று இருக்குது. எமோஷ்னல் கம்பல்ஷன்னா என்ன? இந்த விஷயத்தை தான் சரிதான், இதை தான் செய்யணும், ஆனால் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? சில நேரங்கள் அது எமோஷ்னல் கம்பல்ஷனில் நமக்கு ஒரு காரணம் தெரியும். ஓகே, ஏன்னா இந்த விஷயம் இருக்கிறனால இவங்களை நல்லவங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது, இவங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற கட்டாயம் இருக்குது, அதனால இவங்க சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது இருக்குது. லாஜிக்கலாக பார்த்தா அதை அக்செப்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணணும்னு நம்மளை நாமளே வந்து கம்பல் பண்ணிக்கிறது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். எமோஷ்னல் ஓரியன்டாக எந்தெந்த இடங்கள்லாம் வந்து லாஜிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு இதை பண்ணியிருக்கலாமே, ஏன் அவங்க பண்ணல அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கல்ல பொதுவாக மற்றவங்களை பார்க்கும்போது. அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன? அவங்க லாஜிக்கலாக யோசிக்கலை, ரேஷ்னலாக யோசிக்கலை, எமோஷ்னலாக யோசிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு எமோஷனால் அந்த விஷயத்தை அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அவங்க ஏதோ ஒரு விஷயங்களில் ப்ரீ ஆக்குபைடாக இருக்கிறனால இந்த விஷயங்களை அவங்க பண்ணி வச்சுருக்கிறாங்க. எமோஷன், ஏதோ ஒரு எமோஷனுங்கிறது அவங்கள அந்த மாதிரி முடிவெடுக்க தூண்டி இருக்குது. உடனே இதை கொண்டு போய் நீங்கள் இப்போ நார்சிஸ்ட்கிட்ட கொண்டு போய்ட்டு, பாவம் அவங்களுக்கும் ஏதோ ஒரு எமோஷனலாக தூண்டி இருக்குது அப்படி தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கானது, ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட். எப்படியாவது அவங்க நல்லவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி அது மூலமாக வந்து அவங்க கூட சேர்ந்து நம்ம வாழ்ந்தலாம்னு நினச்சோம்னா வாழ்ந்தலாம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் கடைசியில் ஸ்பாயில் ஆக போகிறது நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய குழந்தை லைஃப் தான். ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மேட்டர். ஓகே, ஸோ அந்த எமோஷ்னல் கம்பல்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும். யாரெல்லாம் அதிகபட்சமாக வந்து லாஜிக்கலாக ரேஷ்னலாக யோசித்து அது கஷ்டப்பட்டு தன்னோட எமோஷன்ஸை ட்ரெயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போயிருக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு பொசிஷனை அடைகிறாங்க. யாரெல்லாம் எமோஷ்னலி முடிவெடுத்து போயிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் ஒரு பொழுதும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறதே இல்லை.
ஈவன் ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் தன்னை வந்து அப்படியே பெரிய ஆளாக காட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு அவங்க வந்து தன்னை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் எடுத்துகிற முடிவுகள் கூட சில நேரங்களில் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், மற்றவங்களுக்கு நிறைய சந்தோஷமாக இருக்கும்போது ஓவர் கிவிங் பண்ணிடுவோம் இல்லையா? எதுக்கு எது தேவை, எவ்வளோ கொடுத்தா சரியாக இருக்கும், இந்த விஷயம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுத்துருவோம், இல்லை கான்ட்ரிபியூஷன் கம்மியாக கொடுப்போம். நம்ம ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கான்ட்ரிபியூஷனுங்கிறது கம்மியாக போகுது இல்லையா? ஸோ எப்பயுமே வந்து இந்த எமோஷ்னலாக முடிவெடுக்காமல் ரேஷ்னல் ஓரியன்டாக தான் நான் முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. அதை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இம்பல்ஸ் ஃபார் செலக்டட் தெம். இப்போ நம்ம பாஸ்ட்டில் போய் இந்த நார்சிஸ்ட் ஓரியன்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா, இவங்களை நான் ஏன் செலக்ட் பண்ணேன், எனக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்னால இதை நான் செலக்ட் பண்ணேன், இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு இல்லை. ஏன்னா நம்ம எத்தனையோ தடவை எத்தனையோ மற்றவங்களாம் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம் தானே. இந்த விஷயங்களை ஏன் செய்யலைன்னு சொன்னால், இதில் ஏதோ ஒரு எமோஷ்னலாக நாமளும் வாலண்டியராக இந்த விஷயத்தில் வந்து இந்த இவங்களை செலக்ட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கம்பல்ஷனாக நம்ம இருந்திருக்கோம். எமோஷ்னல் கம்பல்ஷனில் இருந்திருக்கோம். அது எந்த எமோஷன், நமக்கு எந்த எமோஷனுங்கிறது இந்த மாதிரி லாஜிக்கலாக சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன், அந்த ஒரு பர்சன் இப்படியெல்லாம் வந்து மெனிப்புலேஷன்லாம் பண்ணுறாங்க இன்டெரக்டாக, அவங்க பண்ணுறது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது, அவங்க அது பண்ணுறது லவ்ங்கிற மாதிரியே தெரியல, ஸ்டில் ஐ ஹாவ் டூ இட், ஐ ஹாவ் செலக்டட் தெம் அப்படின்னா வாட் இஸ் மை டிமாண்ட்? ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அது எதையும் டிஃபெண்ட் பண்ணாமல் ஜஸ்டிஃபை பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே அகெயின் யோசிச்சு பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஃப் ஐ லாஸ்ட் தெம்? இது என்ன? இப்போ ஒருவேளை நான் இவங்களை வந்து இழந்துட்டேன்னா நான் என்ன செய்யறது? இழந்துட்டோம், அப்போ நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் லாஸ் வரும்? அவங்க நம்ம லைஃப்பை விட்டு போயிட்டாங்கன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இருப்போம்? எமோஷ்னலாக யோசிச்சு பாருங்கள். ஃபினான்ஷியலி நான் வந்து இப்படி பண்ணிப்பேன் அப்படி பண்ணிப்பேன், அதெல்லாம் கரெக்ட். எமோஷ்னலி இந்த மாதிரியான ஒரு ஆள் இல்லை, அப்போ நமக்கு என்ன நடக்கும்? எந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது இப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது எப்படி? ஓகே. கோடிபெண்டன்சி இன் திங்கிங் பேட்டர்ன். இவ்வளோ விஷயம் செஞ்சதுக்கு அப்புறமும் வாலண்டியராக நம்மளை மன்னிக்கணும், அவங்கள மன்னிச்சிடலாங்கிற ஒரு மனசு இருக்குல்ல, அது எங்கேருந்து வருதுங்கிறத பார்க்கணும். அது நம்மளுடைய கோடிபெண்டன்சியில் தான் இருக்குது. அதாவது லாஜிக்கலாக அவங்கள சார்ந்திருக்கிறதுங்கிறது அஸ் அ ஒய்ஃபாவோ அஸ் ஹஸ்பண்டாவோ நம்ம சார்ந்திருக்கோம். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம எப்படி இருக்கோம், அவங்க என்ன சொன்னாலும் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணி போகணுங்கிற கம்பல்ஷனை நமக்குள்ளே நாமளே உருவாக்கி வச்சுருக்கோம். அதான் அந்த கோடிபெண்டன்சி. நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணியே போய் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா அவ்வளோதான், வாழ்க்கையே இல்லை, இவங்களை தாண்டி நமக்கு வாழ்க்கை ஒன்று கிடையாது, இப்படிங்கிற விஷயம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ வாட் இஸ் தட் கோடிபெண்டன்சி அப்படிங்கிறது நம்மளுடைய திங்கிங் பேட்டர்னில் நம்ம ஏன் இப்படி யோசிக்கிறோம், அதில் யோசிக்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம திங்க் பண்ணுற விஷயங்களுக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கோடிபெண்டன்சி எப்படி, நம்ம உண்மையிலே லாஜிக்கலாக தான் யோசிக்கிறோமா இல்லாஜிக்கலாக யோசிக்கிறோமா அப்படிங்கிறத நீங்களும் திங்க் பண்ணி பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும், நல்லா லாஜிக்கலாக யோசிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, எமோஷனலுக்குலாம் அவன் கட்டுப்பட மாட்டான், லாஜிக்கலாக யோசிப்பான் அப்படின்னு சில ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஜஸ்ட் டேக் சம் அட்வைசஸ். ஓகே. ட்ரையல் த இண்டிபெண்டன்ட் ஸ்டைல். கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்கள வந்து நான் எமோஷ்னலி சார்ந்திருக்கணும் அதிலெல்லாம் அந்த டிபெண்டன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுங்க. அவங்கள அந்த விஷயத்தில் சார்ந்திருக்க தேவையில்லைங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வாங்க. அது இருந்தால் தான் அந்த விஷயம் நடக்கணும்னா அவங்கள இல்லாமல் அந்த விஷயத்தை நடத்தி காட்டுறது எப்படி அப்படிங்கிறத யோசிங்க. இண்டிபெண்டன்ஸுக்கு உங்களை வந்து பழக்கப்படுத்திக்கிங்க. திருப்பி கமெண்ட் செக்ஷனில் வந்து அதெல்லாம் நடக்காது சார், அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது சார், நோ கான்டாக்டில் போகிறதா சார் பெஸ்ட் வே அப்படின்னா, நோ கான்டாக்டில் போகிறதா நம்மளுடைய டார்கெட். ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சாகணும்ல, இல்லை எடுத்தோடனே நோ கான்டாக்டில் போயிட முடியுமா? அப்படியே ஜல்லுன்னு நோ கான்டாக்டில் எடுத்துகிட்டு திருப்பி ஜல்லுன்னு திருப்பி வந்துடக்கூடாதுல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கணும்ல. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் திருப்பி வரவே கூடாதுங்கிற அளவுக்கான விஷயங்கள் இருக்கணும்ல. இட்ஸ் அ மேட்டர். அண்ட் சேலஞ்சஸ். வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஐ அம் கோனா ஃபேஸ்? நான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்கிறது மூலமாக இப்போ ஒரு வேளை நான் வந்து ஸ்டெப் அவுட் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னா அதில் வரக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன, அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது இப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஓகே. அண்ட் கவுன்சிலிங் வுட் பி த பெஸ்ட் ஆப்ஷன்.
கவுன்சிலிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதிரி உங்களோட திங்கிங் பேட்டர்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காகவும், அந்த திங்கிங் பேட்டர்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது மூலமாக த்ரூ த சிபிடி விச் மீன்ஸ் த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மூலமாக, நம்ம அந்த காக்னிட்டிவ் பிஹேவியரை வந்து எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம திங்க் பண்ணுறதுங்கிற விஷயங்களை, எப்படி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற விஷயங்களை, அப்புறம் எப்படி திங்க் பண்ணணுங்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரைனிங் மூலமாக நம்ம வந்து வி கேன் ஹேவ் இட். ஓகே, அதுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வில் பி த பெஸ்ட் வே. இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல். நம்ம நிறைய அடுத்தடுத்த வீடியோஸில் டெய்லி நிறைய வீடியோஸ் டெய்லி நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. ஓகே, தட்ஸ் அ மேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் ராஜ்குமார் பாண்டியன், psychologist from the Human Expert Tamil YouTube channel. That is what